A very good morning to all. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மில்லட். இதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். ஹாஃப் கப் பாதாம், ஹாஃப் கப் முந்திரி, ஹாஃப் கப் திராட்சை, ஹாஃப் கப் நெய், ஹாஃப் கப் பிஸ்தா, 1 கப் ஆஃப் குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா தேங்காய், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம். வாங்க நம்ம இப்போது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1.5 ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ஆஃப் அந்த குதிரைவாலி அரிசியை இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வறுத்தது தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேங்காய் பாலில் நம்ம டேட்ஸை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறமா அதை நம்ம அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1.5 ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். நம்ம முந்திரியை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 1 கிளாஸ் ஆஃப் கோகோனட் மில்க் எடுத்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற அந்த குதிரைவாலி அரிசியை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோ அந்த டேட்ஸ், கோகோனட் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை இதில் இந்த ஸ்டேஜில் கொட்டிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாம், பிஸ்தா அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு மில்லட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மில்லட் புட்டிங்கில் நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. குட் ஃபேட்லாம் நமக்கு கிடைக்கிது. நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு அயன் நியூட்ரியன்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கிது. தேங்க்யூ.